வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய ஃபாலோவர்ஸோட ரிக்வெஸ்ட்னால, நட்சத்திரங்கள பத்தி நான் முதல்லயே விரிவா 9, 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ நான் ஒரு ஒரு என்னுடைய கன்டென்ட்ல சொல்லியிருந்தேன். பூச நட்சத்திரத்த பத்தியும், அனுஷ நட்சத்திரத்த பத்தியும் விளக்கம் குடுத்திருந்தேன். அதனால நெறைய என்னுடைய புதுசா யங்ஸ்டர்ஸ் ஜாதகத்து மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களோ, அவங்க திருப்பியும் ஒரு வாட்டி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நட்சத்திரங்கள பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சத அப்படி சொல்லிட்டு. ஸோ, அதனால இந்த வாட்டி நம்ம நட்சத்திரங்கள பத்தி சொல்லப் போறேன். ஆ அதாவது வேதங்கள் எப்போ பிரம்மர் உருவான உடனேயே வேதங்களும் உருவாச்சு. வேதங்கள் உருவாகும்போதே ஜோதிஷமும் உருவாயிடுச்சு. அப்பன்னா, அந்த ஜோதிஷம் அப்படிங்கிறது எவ்வளவு புராணம், எவ்வளவு பழைய காலத்து ஒரு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாரியே ஒரு வேதத்துக்கு எப்படி ஜோதிஷம்ங்கிறது ஒரு கண்ணோ, அதே மாரியே நட்சத்திரங்களுக்கு அ நட்ச வே ஜோதிஷத்துக்கு கண்கள் யாருன்னு கேட்டா நட்சத்திரம் தான். நட்சத்திரம் இல்ல அப்படின்னாக்க ஜோதிஷமே இல்ல. அந்த 12 ராசியும், அதுல உள்ள இந்த 27 நட்சத்திரங்களும் சேர்ந்து வேலை பண்ற ஒரு விஷயம் தான் ஜோதிஷம். அத நம்ம சாதாரணமாக இதுக்கு முக்கியமா இன்னொரு காரணம் என்னதுன்னு கேட்டா, நெறைய பேர் ராஜயோகங்கள பத்தியும், அதுக்கப்புறம் பரிவர்த்தனைய பத்தியும் நெறைய பேசுறாங்க. கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்ச உடனேயே பாட்காஸ்ட்ல வராங்க. எல்லா இடத்துலயும் அவங்க பேசுறாங்க. பட் அத அந்த கிரக சேர்க்கை, இல்ல ராசி பரிவர்த்தனை, இல்ல கிரக பரிவர்த்தனை இதெல்லாம் ஆகும்போது, அந்த கிரகங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது? அப்படிங்கிறத நம்ம எந்த அளவு டீப்பா படிச்சுக்கிறோமோ, படிக்கும்போது தான் அத நம்ப அந்த ஜோதிஷத்து உள்ளுக்குள்ளேயே நம்ம போறோம். அப்போ அந்த என்ட்ரன்ஸே நம்ம படிக்காதபோது, எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயமே நம்ம தெரியாதபோது, நம்ம அத பத்தி பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தயங்கி தான் பேசணும். எந்த ஜோதிடரும் ரொம்ப பெரிய பெரிய வல்லுனர்கள்லாம் இருக்கா. அவள்லாம் ரொம்ப பப்ளிசிட்டிய எதிர்பார்த்தது கிடையாது. ஆ இதுக்கு எப்படி கேட்டீங்கன்னாக்கா, முக்கியமா ஆ இது ஒரு ஒரு பார்ட் அவ்வளோதான் நான் சொன்னது. இப்போ முக்கியமாக நம்ம ஜோதிஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ப தமிழ்நாட்ல சிலைகள்லாம் இருக்கு. நெறைய சிலைகள் இருக்கு. அந்த சிலைகள நம்ம வெறும் பகவானாக போய் பார்த்து தரிசனம் பண்ணி, நம்ம நமக்கு இந்த குறைகள் இதுவாகணும், நமக்கு இது சரியாகணும், அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிறதுக்கு போறோம். ஆனா, அந்த சிலை உள்ளுக்குள்ள நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துல பகவான் எப்படி இந்த உலகத்த உண்டு பண்ணினாரோ, அந்த உலகத்த உண்டு பண்ணினதுக்கு நம்ம இந்த உலகம் உண்டாக்கினதுக்கப்புறம், இது அழியாம அப்படியே இருக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு தர்மமும், கர்மமும் சேர்ந்து வேலை பார்க்கணும். அது வேலை பார்க்கணும்னா, பகவானே கீழ உதாரணமாக நமக்கு வாழ்ந்து, அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் நமக்கு சிலை ரூபமாக வடிவிச்சு, அதுல சில கிரந்தங்கள் எல்லாம் அந்த மண்ணுலலையோ, இல்ல வேற எதுலயோ எழுதினனக்கு அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால அவர்கள் அந்த கற்சிலைகள் எல்லாம் சிற்பங்கள் எல்லாம் அவங்க இதுல நமக்கு எழுதி, நமக்கு அத இன்னும் வரப்போற சந்ததிகள் எல்லாம் இத கத்துண்டு நேர்வழியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், இதுல ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு நா இது என்னதுன்னு கேட்டாக்கா நம்மளுடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல உள்ள சிலைகளுக்கு ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு மீனிங் உண்டு. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு ராசிக்காகவும், ஒவ்வொரு சரித்திரத்துக்காகவும் இந்த 27 நட்சத்திரம் கூடிய சரித்திரங்களுக்கு உள்ளடங்கினது தான் இந்த சிலைகள் எல்லாமே இருக்கிறது. அதனால நீங்க ஒரு கோயில போய் நீங்க வர்ணிக்கும்போது நெறையா வீடியோஸ் போடுறாங்க. கோயில பத்திலாம் போடுறாங்க. அது கோயில போடுறதுக்கு முன்னாடி அதுல உள்ள சரித்திரங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விரிச்சு, அதுடைய பகவானுடைய சரீரத்துடைய நம்ம வெறும் அலங்காரம் பண்ணின ஒரு சிலைய தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அந்த சிலைக்குள்ள அந்த சரீரத்துல நெறைய நுணுக்கங்கள் இருக்கு. பகவானுடைய அந்த சிலைக்குள்ள நெறைய நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்களை நம்ம கர்ப்ப கிரகத்துக்குள்ள விடுறதில்ல. அது அங்க உள்ள அந்த குருக்கள்
இவளுக்கெல்லாம் தான் தெரியும். அதனால இது வந்து ரொம்ப அதுக்காக தான் கடைசியில ஒரு விதத்துல இவர் வந்து பிரம்மா வந்து எல்லாம் இந்த உலகத்தை படைச்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் இந்த தர்மம் கர்மம் எல்லாம் நிலையா இருக்கணும்னா நான் வந்து பிரம்மா பிராமணஸ்பதின்னு சொல்லிட்டு பிரம்மனாக பிராமணர்களாக உருவெடுத்து அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அந்த ரகசியங்களை காத்து அது அபிஷேகம் பண்ணி அந்த ஒரு ஒரு இதுக்காகத்தான் அந்த தனித்துவம் அமைச்சு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது இந்த புக்கில் நான் சொல்லலை. புக்கில் நான் படித்த இந்த ரிசர்ச்சில் இப்போ வந்தது. இப்போ இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஆரம்பிக்க போறேன். 27 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரங்கிறதுக்கு தேவதா இப்போ வந்து வெறும் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், வெறும் சின்ன இதான் கொடுக்க போறேன். நான் இப்போ 27 நட்சத்திரங்கள் எப்படி நம்ம சரீரத்துல வேலை பண்ண போறது அப்படிங்கிறத மிக விரிவாக சொல்ல போறேன். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வந்து ஜோதிடம் தெரியாட்டா கூட எனக்கு இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கும் இது வந்து மிகவும் ஒரு ரொம்ப நல்ல உபயோகமான ஒரு பதிவு. அதனால இப்போ வந்து இந்த அஸ்வினி குமார் அப்படிங்கிற இந்த அவர்கள் பிறந்த அதெல்லாம் நாளைக்கு தான் சொல்ல போறேன். இனி இதுல வந்து அந்த அஸ்வினி குமாருக்கு குதிரையுடைய முகம்தான் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஏன் வெறும் முகம்தான் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சரீரத்துக்கு எத்தனை விதமான 27 நட்சத்திரங்கள் வேலை பார்க்கறது எல்லாம் ஓகே. ஆனா அந்த சரீரத்துல தலை இருக்கு இல்லையா, அந்த தலைக்குள்ளதான் அத்தனை சரீரத்துடைய அத்தனை நரம்புகளும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய மூளை பாகத்துல இருந்து அது ஆக்குவிக்கிறது. அப்புறம் அந்த சரீரம் நீண்ட ஒரு குதிரைன்னா அந்த குதிரையோட வால் வரைக்கும் கரெக்டா அந்த 27 நட்சத்திரம் முடிஞ்சு புதன்ல வந்து அது முடிகிற மாதிரி. அப்போ நான் நினைச்சேன், எப்படின்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் நட்சத்திரங்களுக்கு டிஃப்ரெண்டான கதைகள் இருக்கு, டிஃப்ரெண்டான அனிமல் இருக்கு, அதுக்கப்புறம் தேவதாக்கள் டிஃப்ரெண்டா இருக்காங்க. இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு குதிரையுடைய சரீரத்துக்கு உள்ள அந்த ஒரு உதாரணமும் நம்மளுடைய மனிதர்களுடைய உதாரணமும் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது, அது அஸ்வினி நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம். அஸ்வினி நட்சத்திரம் வந்து 12 அந்த 27வது நட்சத்திரம் இது இருக்கு இல்லையா, ரேவதி நட்சத்திரம், அதுக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வருது, அதுக்கு அந்த 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 மாற்றங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி தான் உங்களுக்கு நான் இப்போ விரிவா சொல்ல போறேன். அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பிறந்துடுத்து. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே தெரியாது, வெறும் தூக்கத்துல இருக்கு. அதுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. அந்த டெய்லி நம்ம உள்ளது அந்த இது என்ன சொல்ல இது இந்த வெளி இது நேச்சுரல் கால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் குழந்தை பால் குடிக்கிறது, அப்புறம் குழந்தை தூங்கிட்டே இருக்கிறது, இது மட்டும்தான் அந்த அஸ்வினி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரம் வரும்போது குழந்தைக்கு கொஞ்சம் போற ருசிகள் மாறிப்படுறது. ஓகே, நமக்கு வந்து இந்த பாலை தவிர வேற ஏதாவது கொடுக்கலாம், செர்லாக் அம்மா செர்லாக் கொடுக்க ஆரம்பிப்பா, இல்லை வேற ஏதாவது கஞ்சி கூழ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பா. ஸோ முதல் சமயத்துல குழந்தை வெறும் பாலை மட்டும் தான் குடிச்சுட்டு இருந்தது. இந்த சமயத்துல குழந்தை கொஞ்சம் போற பல்லு மலர்றது, அம்மா நமக்கு வந்து இந்த சாப்பாட்டை தவிர மீதியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறான். கிருத்திகா நட்சத்திரத்துல அதான் அது கால்சியம் இல்லையா, சூரியனுடைய இதெல்லாம் படும்போது அதனால குழந்தைங்களுக்கு பல்லெல்லாம் முளைக்கிறது, பல்லு முளைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து காது கேட்க ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் இப்படி கண்ணை திறந்து இப்படி குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு ஒரு மீன்ஸ் இது என்ன சொல்றதுன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 2.5 வயசுக்குள்ள ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரியறது ஓடுறது நமக்கு. அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணினோங்கிறது இப்போ நமக்கு மெமரியில் இருக்கான்னா இருக்கவே இருக்காது, துளி கூட இருக்காது. அந்த சமயத்துல அந்த ஒரு குழந்தையுடைய என்னென்ன அவஸ்தைகள் இருந்தது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா ரோகிணி நட்சத்திரம் வரும்போது குழந்தை இமோஷனலாக தன்னுடைய அப்பா அம்மாவோட அட்டாச் ஆகுது, அம்மா இல்லைன்னா தன் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மிருகசீஷ நட்சத்திரம் வரும்போது குழந்தை வெளியில போய் சின்ன சின்ன ஒரு குருவி பார்க்கும்போது, காக்கா பார்க்கும்போது எல்லாம் புதுசு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும். இது என்னடா அது, இப்போ இது எல்லாமே ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் சார், ரோஹிணி நட்சத்திரத்தில் அம்மாவோட அட்டாச்சாக இருக்கிறது, மிருகசீஷ நட்சத்திரத்தில் எதை பார்த்தாலும் ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. அந்த ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் குழந்தை ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறது. ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் முதல்ல தன்னுடைய வீடு அப்படிங்கிற ஒரு என்வைரன்மெண்ட்லேருந்து குழந்தை வெளியில வருது. வெளியில வந்து அங்க வந்து பலதரப்பட்டவர்களோட சேர்ந்து குழந்தை ஸ்கூல்ல படிக்கிறது. அப்ப அது தெரியுது, ஓ நம்ம ஃபேமிலி மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய ஃபேமிலி இருக்கு, அந்த குழந்தை எல்லாம் எல்லாரும் அப்பா அம்மாவோட வரா, ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறா அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி அதுக்கு வருது.
அதுக்கப்புறம் குழந்தை ஏபிசிடி எல்லாம் கத்துக்கிறது. அந்த புனர்பூச நேரத்தில குழந்தை படிக்க ஆரம்பிக்கிறது. அந்த படிக்கிறத வந்து நம்ம ஒரு 12, 13 வயசு வரைக்கும் சொல்றா. அதுக்கப்புறம் குழந்தை வந்து இல்ல ஃபுல்லா படிக்கிறது வந்து ஒரு 12லேருந்து எடுத்து 16 வயசு வரைக்கும் அப்படிங்கிற மாரி காமிக்கிறா. அதுக்கப்புறம் குழந்தை பூச நட்சத்திரம் வரும்போது அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது பொண்கள் கொஞ்சம் அழகா இருந்தானாக்கா, இல்ல ஒரு புள்ளைகள் அழகா இருந்தானாக்கா, கொஞ்சம் இந்த சுழல்ல இந்த இன்னும் அறியாத பருவத்தில ஒரு காதல் வரும் இல்லையா? அந்த மாரியான ஒரு காதலா காமிக்கிறா. அட் த சேம் டைம் இந்த இந்த குருவோட புனர்பூச நட்சத்திரத்தில குழந்தைக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பின்னாடி ஓடின்னு தான் இருக்கு. பட் இப்படி வருது. அப்படி இருக்கும்போது புதனுடைய நட்சத்திரம், அந்த ஆயில்யம் நட்சத்திரம் வரும்போது குழந்தை அ அந்த இப்ப அந்த எந்த இதுவா இருந்தாலும் அது யுவ பருவமாக அடைஞ்சு, அவ வந்து நம்ம காலேஜ்ல போலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காலேஜ்ல போயி ஓரளவுக்கு இன்ஜினியரிங் அந்த மாரி எல்லாம் சேர்த்து படிச்சிருக்குது. மக நட்சத்திரம் வரும்போது ஓரளவு செட்டில்மெண்ட் ஆயாச்சு அப்படி அந்த குழந்தைக்கு செட்டில்மெண்ட் ஆச்சா, ஆகலையாங்கிறது ஃபர்தரா பார்க்க போறோம். அவாளுக்கு வந்து ஒரு 23, 24 வயசு ஆகும்போது தோன்றது, ஐயோ! எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அப்போ இதோடைய அ பூர நட்சத்திரம் வரும்போது, குழந்தைக்கு ஓகே நமக்கு இனிமே லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா வேணும். அப்படி சொல்லிட்டு லைஃப்ல கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உத்திரம் நட்சத்திரம் வரும்போது, நமக்கு குழந்தை பெத்துக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். அது மாரி குழந்தையும் பெத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரத்தில வந்து அது ஓஹோ! இப்பல்லாம் குழந்தையாச்சு, எல்லாம் ஆயாச்சு. இப்ப நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும். நம்ம வந்து நெறையா பேசி கம்யூனிகேஷன் பண்ணி, நம்ம பிசினஸ்க்கு வந்து ஒரு எப்படி எல்லாத்தையும் கலைகள கத்துக்கிறது. பலவித கலைகள கத்துண்டு, இதில நம்மள எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சிங்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் வரும்போது, அ ஃபுல் கிரியேட்டிவ். நம்மளுடைய இதில வந்து என்ன ஒரு எபிலிட்டி நம்ம வந்து வேலை பார்க்குற போறவளா இருந்தனாக்கா, நம்ம எதில போய் வேலைக்கு கரெக்ட்டா எக்ஸ்போஷர் கிடைக்கிறது. அப்புறம் இது மாரி ஒரு செட்டில்மெண்ட் அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டிலோட ஒரு ஆரம்பம். அதாவது இந்த இடத்துல தான் விஸ்வகர்மா இந்த உலகத்த கண்டு வரைஞ்சது. அந்த மாரி அவ வந்து ஒரு ஒரு ரூபம் குடுக்கறது. தன்னுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ரூபத்த குடுக்குற இடம் வந்து சித்திர நட்சத்திரம். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம்ங்கிறது இந்த இடத்துல இது வந்து சுக்கிரனுடைய வீடு. அதனால வந்து அவங்க ஃபுல்லா ஆயாச்சு. எல்லாமே ஆயிட்டு, இப்போ நம்ம வந்து பிசினஸ் வந்து அ எப்போ நம்ம 7த் ஹவுஸ் நம்மளுடைய பிசினஸ்ன்னு சொல்றது இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்மள அப்போ எல்லாத்தையும் ரெஸ்யூம்ஸ் குடுத்து, ஒரு நல்ல வாழ்க்கையில வந்து நல்ல இன்னும் இன்னும் பெரிய இடத்துக்கு போறது. ரொம்ப பெரிய இடத்துக்கு போறதுக்கு வந்து நெறைய ரெஸ்யூம்ஸ் பண்றது. இந்த ரெஸ்யூம்ஸ்ல தப்பு இருக்கா? தப்பு இல்லையா? நம்மளுடைய என்ன கிரியேட்டிவிட்டி இருக்கு? நம்ம என்ன படிச்சதுல இருந்து எக்ஸ்ட்ரா என்ன படிக்க போறோம்? அப்படிங்கிறதெல்லாம் குடுக்கும்போது, இங்க விசாக நட்சத்திரம் வருது. விசாக நட்சத்திரம் வரும்போது, ஆமா நீ ரொம்ப நன்னா பண்ணியிருக்க. இது வந்து இன்னும் இந்த மாரியெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவ் பண்ணி நீ ரெஸ்யூம் பண்ணும்போது, உனக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடிலேருந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல விசாக நட்சத்திரம் என்னைக்குமே ஒரு குரு வந்து ஒரு அட்வைசர். அதனால ஒரு அட்வைசிங் குடுத்துட்டே இருக்கு. அனுஷ நட்சத்திரம் தான் அதுக்கு ஃபோக்கஸ் குடுக்குறது ஃபுல்லா. அந்த இது குடுத்தா கூட ஒரு செட்டில்மெண்ட் குடுக்குறது அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கு அப்புறம் ஜேஷ்ட நட்சத்திரம் வரும்போது சக்சஸ்ஃபுல். அப்பாடா! எல்லாம் ஆயாச்சு. கஷ்டப்பட்டு இந்த ஸ்டெபிலைஸ் ஆயாச்சு. பைசா 4 சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே நம்ம வீடு கட்டலாம். நம்ம எல்லாம் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிற ஒரு ராசி தான் வந்து இந்த விசாகம், அனுஷம், கேட்டைங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அந்த மூல நட்சத்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, "நீ பத்து இத்தன நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணினியே, அது ஒண்ணுமே இல்ல. நீ பண்ணதெல்லாம் ராங் வழிக்கு போயிருக்க. நீ பண்ண வேண்டியது உன்னோட வழி இது கிடையாது. நீ போக வேண்டிய வழி இந்த இடம்." அப்படி சொல்லிட்டு நீ பண்ணினது எல்லாமே ஸீரோன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைய ஸீரோ நிலைமைக்கு கொண்டு போய் காமிக்கிறது மூல நட்சத்திரம். அப்போ நம்ம வந்து ஒரு சரிவு. இந்த சரிவுலேருந்து எப்படி நம்ம எழுந்து வரோம் அப்படிங்கிறது தான் பூராட நட்சத்திரம். அந்த பூராட நட்சத்திரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு தெளிவு பிறக்குது இல்லையா? கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு அது வெளியில வரும்போது ஒரு தெளிவு. அந்த தெளிவுல வந்து உலகத்த வந்து நம்ம பார்க்கக்கூடிய விதம் வந்து கோணம் டிஃபரெண்ட்டா இருக்கு. நம்ம வந்து நம்ம நெனச்சோம், நம்மளோட பெர்செப்ஷன் வந்து ஒரு இதுன்னு நெனச்சோம். பட்டு மக்கள் வந்து உலகங்கிறது ஒரு டிஃபரெண்ட்டு. அதில நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு நம்மள கண்ணாடி காமிக்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வந்து சக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெளிவுபடுத்தி ஒரு வாழ்க்கையில ஒரு நிலைப்படுத்துறது வந்து திருவோண நட்சத்திரம். இவ்வளோ நிலைப்படுத்தி எல்லாம் ஆகும்போது நம்ம சக்சஸா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல அவிட்ட நட்சத்திரங்கிறது
அதாவது நமக்கு வாழ்க்கையில சக்ஸஸ குடுக்கறது. சக்ஸஸு, வெல்த்து, நமக்கு ரெகக்னிஷன் எல்லாத்தையும் குடுக்கறது வந்து அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறம் வர்றது சதய நட்சத்திரம். இது கும்ப ராசியில சில பேர் கும்ப லக்னத்துல இருக்கிறவாளுக்கு பார்த்தா கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருப்பா. ஏன்னா, இந்த இடத்துல தான் அந்த சமுத்திரத்த பகவான் மத்தால கடைஞ்சது. அந்த இடமா இருக்கிறதுனால, அங்க போய் லக்னம் இருக்கும்போது, அவ சில சமயத்துல இது ரைட்டுன்னு தோணும், சில சமயத்துல அது ரைட்டுன்னு தோணும். இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கலாம்னு தோணும். அவங்க என்னைக்குமே கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. எதையுமே அவங்களால ஸ்டெபிலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ, அந்த மாரி மக்கள் நம்மள வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்தோமே, இதுவரைக்கும் இவ்வளோ பண்ணினோமே, குழந்தைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி குடுத்தோமே, இப்போ நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், நம்ம இப்படி போணுமா, அப்படி போணுமான்னு ஒரு நிலை தடுமாறி நிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம். அவ சொல்றது என்னதுன்னு கேட்டேனாக்கா, ஒரு நல்ல இதுல வந்து நீ பகவான ம இது பண்ணு, பகவான நீ செலுத்து, போறோம் உனக்கு, வாழ்ந்ததெல்லாம் போறோம். இப்ப நம்ம வந்து முடிவுக்கு வந்துட்டோம். இனிமே வந்து நம்ம பக்தி யோகத்த புடி, அப்படின்னு சொல்லி குடுத்து ஒரு அறிவுரை குடுக்கறது. அதுக்கு சனீஸ்வர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்றது, ரொம்ப கஷ்டப்படாத, பகவான வணங்கறதுக்கு நீ கஷ்டமே படாத. வெறும் ஒரு ராம் ராம் சொல்லு, இல்லாட்டினா ஒரு ஹரே கிருஷ்ணா சொல்லு. ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள நீ சொன்னாலே போதும். உனக்கு முக்தி கிடைச்சிரும். 2 எழுத்துல சொல்லு, 4 எழுத்துல சொல்லு. உனக்கு முக்தி கிடைச்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவர்களுக்கு பகவான் குடுக்குற ஒரு நல்ல அறிவுரை தான் உத்திரட்டாதி நட்சத்திரம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சோலானது வந்து பரம்பொருள் மகாவிஷ்ணு சமுத்திரத்துல இருக்காரே, அவர்கிட்ட போயி திருப்பியும் அந்த அவருடைய பாதார விந்தத்துல இந்த சோல் போய் சேர்றது. அந்த சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் அஸ்வினி நட்சத்திரத்துல திருப்பியும் அது வேற பேர் எடுத்துட்டு திருப்பியும் ஜனனம் எடுக்கிறது. இதுதான் ஒரு ஆத்மாவுடைய ஒரு பயணம் அப்படிங்கிறது தான் இந்த முழு தத்துவம். இந்த தத்துவத்த இப்ப சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய பிறப்போருடைய ரகசியம், அந்த நட்சத்திரக்காரர்களுடைய தனித்தன்மை என்ன? அந்த நட்சத்திரத்தோட கோத்திரங்கள் என்ன? அந்த மாரி நெறைய விஷயங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நெறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு விரிவாக எனக்கு தெரிஞ்ச பாணியில சொல்லிக் குடுக்க போறேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கலாம் கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. அ சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மீண்டும் அஸ்வினி நட்சத்திரத்துல என்னுடைய பதிவுல மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.